இப்போதாங்க நம்ம தனுஷர் ஹீரோவா நடிச்சு அண்ட் டைரக்ட் பண்ண இட்லி கடை படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, அதாவது என்னோட ஒரு ஒப்பீனியன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா மூவியாக எடுத்திருக்காங்கன்னு தோணுச்சுங்க. இந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே என் மைண்டில் கிளிக் ஆன ஸ்டோரி என்னன்னா, நம்ம தனுஷர் பேரண்ட்ஸ் வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்காங்க. அண்ட் அவரோட பேரண்ட்ஸ் வச்சிருக்க அந்த இட்லி கடை ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு இட்லி கடைங்க. என்ன தான் ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான இட்லி கடையாக இருந்தால் கூட அந்த இட்லி கடைக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால நம்ம தனுஷர் என்ன பண்ணுறாருனா, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்காண்டி வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகிறாரு. ஒன்ஸ் அவர் வெளிநாட்டுக்கு போனப்புறம் அவருக்கு என்ன ஆச்சு, அண்ட் அதே மாதிரி அவர் இட்லி கடைக்கு வந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை இவர் சால்வ் பண்ணாதா இல்லையா, அவர் இட்லி கடையை காப்பாற்றினாரா இல்லையா சொல்கிற படம் தான் இட்லி கடை. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், இது என்னோட ஒரு ஸ்டோரிங்க. மேபி நீங்கள் ஸ்க்ரீனில் வேற ஒரு ஸ்டோரி கூட பார்க்கலாம். ஓகே, இந்த ட்ரெய்லரில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதான் ஸ்டோரின்னு சொல்லி ஆடியன்ஸை செட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் ட்ரெய்லரில் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சினிமோகிராஃபி நல்லா இருந்துச்சுங்க. ட்ரெய்லர் கட்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரி எழுதும்போது நம்ம தனுஷர் வந்து ஒரு எமோஷனோட எழுதியிருப்பார் இல்லையா, அந்த எமோஷன் படம் பார்க்க வர ஆடியன்ஸுக்கு கன்வேயானா படம் ஓடுகிறது என்னோட ஒப்பீனியன். ஓகே, நீங்கள் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.